ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்குரிய ஜிபிஏ சிஜிபிஏ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய பேருக்குள்ள இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மேனுவலாக, அதாவது நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்மளே வந்து எப்படி ஒரு சிஜிபிஏ ஜிபிஏ கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அது எப்படி அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸல் யூஸ் பண்ணி வந்து இந்த ஜிபிஏ சிஜிபிஏ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்டெப் வைஸாக கரெக்டாக பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து புரியாது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரில அப்படின்னாலும் கிளியராக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்களே உங்கள் ஜிபிஏ சிஜிபிஏ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க வேண்டியது வந்து ரிசல்ட் பேஜ், அந்த ஆன்லைன் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருப்பீங்க அதுவும். ஸோ அது போக உங்களோட சிலபஸில் உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதே வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்லித்தரேன். நீங்கள் எக்ஸல் பேசிக்கே தெரில அப்படின்னாலும் உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்லைன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கிரேடை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு பாயிண்டர் இருக்கும். இதுக்கு ஒரு டேப்லேஷன் இருக்கும். அந்த டேப்லேஷன் நான் காட்டுறேன். அது ஏனா 8, ஸோ ஏ +னா 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓனா 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சீனா உங்களுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் பொறுத்த வரைக்கும் உங்களோட சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை கொடுத்துக்கோங்க. கரெக்டான சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிரெடிட் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை என்எம் அப்படின்னு ஆரம்பிக்கிற நான் முதல்ல நல்ல அதுக்கு ஒரு கிரெடிட்டு. அதே மாதிரி எம்எக்ஸ் ஆரம்பிக்கிற வந்து மேண்ட்ரி கோர்ஸ், அதுக்கு வந்து கிரெடிட் கிடையாது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுக்காமல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இது மூணையுமே பண்ணதுக்கப்புறம் ஸோ எக்ஸல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கிரெடிட் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எதை கால்குலேட் பண்ணாலும் சீக்வல் டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு SUM போட்டுக்கோங்க. சம் பண்ண போகிறோம். நம்ம அதாவது டோட்டலாக ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணாலே போதும். இதுதான் எக்ஸலோட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஸோ டோட்டல் கிரெடிட்டை நான் ஆட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கிரெடிட்டையும் கிரேடு பாயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஈக்குவல் டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த காலமாக பண்ண போகிறீங்களோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகும். நீங்கள் வந்து இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறதுனால ஸ்டார் போட்டுக்கோங்க. போட்டு இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆன்சர் வந்தோடனே இந்த கார்னரில் வச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிரெடிட்டையும் கிரேடு பாயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணதை சம் பண்ண போகிறோம். ஸோ சம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா SUM அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபுல் காலமே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிரெடிட் கண்டுபிடிச்சாச்சு, கிரேடு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஜிபிஏ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜிபிஏ கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிபிஏ நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு C/GP இந்த 209ஐயும் ஸோ அந்த 25 டிவைட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எப்பயும் போல் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நார்மலாக எப்பயும் போல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஜிபிஏ வந்து கிடச்சிரும். அதாவது 6th செமஸ்டரில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8.36 வந்து ஜிபிஏ வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஜிபிஏ கால்குலேட் பண்ண போகிறோம். சிஜிபிஏ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் வைஸாக நீங்கள் கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை டினாமினேட்டர் நியூமினேட்டர் ரெண்டுமே கண்டுபிடிச்சி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சிஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு செமஸ்டருக்கும் தனித்தனியாக டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் 6th செமஸ்டர் கால்குலேட் பண்ணுறதுனால மொத்தம் 6 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்கும் உங்களோட சிலபஸில் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுறீங்க, எந்த செமஸ்டர் கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த செமஸ்டரோட சிஜிபிஏவையும் அதுக்குரிய உங்களோட அந்த சிலபஸில் இருக்கிற கிரெடிட்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் 8.36ஐயும் எனக்கு 6th செமஸ்டரில் 20.5 வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு 171.38 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து சிஜிபிஏ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போதைக்கு ஜிபிஏ கண்டுபிடிச்சது வந்து இந்த 6th செமஸ்டர் மட்டும்தான். இப்போ உங்ககிட்ட 5th செமஸ்டர் வரைக்கும் ஒரு சிஜிபிஏ இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து 8.78 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட்டு வந்து சிஜிபிஏ தான். ஸோ உங்களுக்கு 5th செமஸ்டர் வரைக்கும் சிஜிபிஏ இருந்தாலும் அந்த செமஸ்டருக்குள்ளே கிரெடிட்ஸ் வந்து நம்ம எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டர் வரைக்கும் நம்ம அதுக்குரிய டோட்டல் இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 5 செமஸ்டருக்கு மட்டும் அந்த கிரெடிட்ஸை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா 6th செமஸ்டருக்கு நம்ம மேலே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஸோ அதனால் 5 செமஸ்டர் மட்டும் நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 11.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த செமஸ்டருக்கு அது போக அந்த கிரெடிட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி 5வது செமஸ்டர் வரைக்கும் சிஜிபிஏ வச்சுருக்கோம். அந்த சிஜிபிஏவையும்
ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்க 5 செமஸ்டருக்குரிய ஓவரால் கிரெடிட்ஸை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிஜிபிஏ வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டர் வரைக்கும் உங்களோட சிஜிபிஏ கால்குலேஷனுக்கு இன்னும் சிஜிபிஏ கண்டுபிடிக்கல. இது வந்து 6th செமஸ்டருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ இப்போ இந்த 6ஐயுமே வந்து நம்ம கூட்ட போகிறோம். ஸோ அது வந்து 6 கிரெடிட்ஸையுமே வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஓவராலாக இப்போ நம்ம சிஜிபிஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஓவராலாக கண்டுபிடிக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சம் பண்ணிடுங்க. 6ஐயுமே வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 6ஐயுமே ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக 6 செமஸ்டர் நீங்கள் எந்த செமஸ்டர் கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த செமஸ்டருக்குரிய அந்த ஃபுல் இது வரையும். ஸோ இப்போ நம்ம வந்து சிஜிபிஏ வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே கண்டுபிடிச்சிருக்க 5th செமஸ்டர் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க அந்த இதையும் ஸோ 6th செமஸ்டர் இருக்கிறையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூட்டிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து 1185.47 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த கண்டுபிடிச்சது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓவராலாக வந்து கிரெடிட்ஸ் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிபிஏ வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறது ட்விஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நீங்களே வந்து உங்களோட சிஜிபிஏவையும் ஜிபிஏவையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.